சர்மிளா, தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் 3 மணியோடு நிறைவடைந்தது. கடைசி நாளான இன்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன், பிரேமலதா விஜயகாந்த், துரைமுருகன், சபாநாயகராக இருந்த அப்பாவு, முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி மற்றும் ராணிப்பேட்டை காந்தி, MRK பன்னீர்செல்வம், விஜய பிரபாகரன் விருதுநகரில், போடியில் OPS, ராணிப்பேட்டையில் ஒரு வினோத் காந்தி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு இன்று அவருடைய தந்தை அமைச்சர் காந்தி ராணிப்பேட்டை தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதுபோல திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோரும் வேட்புமனுக்களை இன்று தாக்கல் செய்த சூழ்நிலையில் கடைசி நாளான இன்று முக்கிய தலைவர்கள், அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறுகிறது. திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மற்றும் தேமுதிக, CPI, CPM, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, முக்குளத்தூர் புலிப்படையின் கருணாஸ் உள்ளிட்டோர் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதே போல அதிமுக கூட்டணியில் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி 8வது முறையாக எடப்பாடி தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதே போல காட்பாடி தொகுதியில் அமைச்சர் துரைமுருகன் 13வது முறையாக அதே தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதுபோல பாரதிய ஜனதா கட்சியில் தெலுங்கானா ஆளுநராகவும் மற்றும் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவராகவும் இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் இன்று பியூஷ் கோயலுடன் சென்று மயிலாப்பூரில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் செல்வ பிறந்தகை, அமைச்சர் தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் இன்று அந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். பாட்டாளி மக்கள் கட்சியில் சௌமியா அன்புமணி தருமபுரி தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதே போல செந்தில் பாலாஜி கோவை வடக்கு தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கோவை தெற்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் கோவை வடக்கு தொகுதியில் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இது போன்று அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்வோம் இறுதி நாளான இன்று விறுவிறுப்பாக இன்று வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. கிட்டத்தட்ட நேற்று வரை 3600க்கும் மேற்பட்டோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்த சூழ்நிலையில் இன்று மேலும் ஒரு 1000 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கலாம் என்பதால் 4000 தாண்டி 5000 நெருங்கி இருக்கும் வேட்புமனுக்கள் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதிகாரப்பூர்வமாக வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட விவரம் இந்த ஏற்கனவே கடந்த 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. 30ஆம் தேதியிலிருந்து இன்று 6ஆம் தேதி வரை 4 நாட்கள் தான் அந்த வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. மற்ற நாட்கள் அரசு விடுமுறை என்பதால் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படாத சூழ்நிலை. இதனால் இதுவரை 5000க்கும் மேற்பட்டோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை 4000க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்கள் கிடைத்துள்ள சூழ்நிலையில் பலருக்கு டோக்கன் வழங்கப்பட்டு இந்த வேட்புமனு தாக்கல் 3 மணிக்கு முன்னதாக டோக்கன் வழங்கப்பட்டவரிடமிருந்தும் வேட்புமனுக்கள் பெறப்படுகின்றன. இதனால் இன்று 3 மணியுடன் இந்த வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்திருக்கிறது. தமிழகத்தில் தேர்தல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 18 நாட்கள் மட்டுமே தேர்தலுக்கான நாட்கள் உள்ள சூழ்நிலையில் வேட்புமனு தாக்கல் இன்றோடு நிறைவடைந்தது. இனிமேல் அனல் பறக்கும் பிரச்சாரம், அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களுக்கும் ஆதரவாக அந்தந்த கட்சிகளின் தலைவர்கள் வாக்கு சேகரிக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே முதல் கட்ட 2ஆம் கட்ட பரப்புரைகளை நிறைவு செய்துள்ள சூழ்நிலையில் இப்போது வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்ட பின்னர் நடைபெறும் இந்த பரப்புரைதான் உண்மையிலேயே அது மக்கள் மனதில் இடம்பெறும் வகையில் இருக்கும் என்பதால் நாளை முதல் நடைபெறக்கூடிய பிரச்சாரம் தேர்தல் களத்தில் முக்கிய பங்காற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேட்புமனு தாக்கல் தமிழகத்தில் நிறைவடைந்துள்ள சூழ்நிலையில் இந்த முறை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சாத்தூரில் போட்டியிடுகிறார். இதே போல திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்ட அவர் இந்த முறை தொகுதி மாறி இருக்கிறார். இதுபோல கரூர் தொகுதியில் போட்டியிட்ட செந்தில் பாலாஜி இந்த முறை கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். கோவை தெற்கு தொகுதியில் கடந்த முறை வெற்றி பெற்ற வானதி சீனிவாசன் இந்த முறை கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். இதுபோல ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் செல்வ பிறந்தகை மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். இதே போல முதலமைச்சரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின் குளத்தூர் தொகுதியில் மீண்டும் களமிறங்குகிறார். சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் களமிறங்குகிறார். கடைசி நாளான இன்றும் முதல் நாளை போலவே வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்போடு நடைபெற்று நிறைவடைந்திருக்கிறது. நாளை பரிசீலனை நடைபெற இருக்கிறது. அதற்கு பின்னர் வேட்புமனு பரிசீலனைக்கு பின்னர் வேட்புமனு தாக்கல் பெறுவதற்கான கடைசி நாளன்று அதிகாரபூர்வமாக 9ஆம் தேதி தமிழகத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்படும். வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படுமா என்பது பரிசீலனையின் போது தெரிய வரும். அப்போது ஆட்சேபனைகளுக்கு அந்தந்த வேட்பாளர்கள் தரப்பில் பதிலளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதனால் 4 கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்களும் இங்கு நாம் தமிழர் கட்சி தனித்து காண்கிறது. இதே போல தமிழக வெற்றி கழகமும் தனித்து களம் காண்கிறது. திமுக அதிமுக கூட்டணி அமைத்து போட்டி இடுகின்றன. இந்த போட்டி தேர்தல் களத்தில் 4
பிரதான கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் 234 தொகுதிகளிலும் தங்களது வேட்புமனுக்களை இன்று 3 மணியுடன் தாக்கல் செய்திருக்கிறார்கள். நாளை பரிசீலனை, 9ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சர்மிளா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன்.